இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை இந்த காலையில நீங்க நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாள்ல நீங்க இருக்கீங்கன்னா பெரிய பெரிய பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் நீங்கள். என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த நாளை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும், இந்த நாளில் அவர் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிற தரப்போகிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க நீங்கள் இந்த நாளிலே தேவன் நன்மைக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளை தேவாதி தேவன் நமக்கு தந்த நோக்கமே நாம் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாக. ஏன் இந்த நாளை அவர் நமக்காக தந்திருக்கிறார்? களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படியாகவே. ஆகவே மகிழ்ந்து களி கூறுங்கள். இந்த நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வாழ்க்கை ஓட்டத்தை மிக வேகமாக நடத்தி கொண்டு செல்லாதீர்கள். ரொம்ப கூலா நடத்திக்கிட்டு போங்க. ஒரு படபடப்புல, ஒரு அழுத்தத்துல, ஒரு வருத்தத்துல, அதாகலையே இது முடியலையே என்றதான ஒரு அனுதாபமான மனநிலையோடு நீங்கள் செல்லாதீர்கள். ஆண்டவருடைய இறைவார்த்தை இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும், நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஆண்டவருடைய வார்த்தை இந்த காலையிலே உங்களுக்கு நேரடியாக வருகிறது. நாம் அனுபவிப்பதற்கு, நீங்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளையின் பிள்ளைகள், உங்கள் குடும்பம், உங்கள் சரீர நன்மைகளுக்கு, ஆன்ம நன்மைகளுக்கு என்னென்ன வளமான ஆசீர்கள் வேண்டுமோ, நீங்கள் எதையெல்லாம் என்ஜாய் பண்ணணுமோ, அனுபவிக்கணுமோ, அதை எல்லாவற்றையும் பரத்தின் தேவனாகி கர்த்தர் உங்களுக்கு சம்பூர்ணமாய் தர வல்லவராயிருக்கிறார். ஆகவே ஏன் இந்த காலையிலே படபடப்புக்கும் பதற்றத்திற்கும் நாம் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள், அதை நம்புங்கள். ஆண்டவர் இன்னைக்கு இந்த நாள்ல நான் என்னென்ன ஆசீர்களை பெற்று அனுபவிக்க வேண்டுமோ அந்த நன்மைகள், ஆசீர்வாதங்களை எனக்கு தருவார் என்று சொல்லி ஆழமாய் நம்புங்கள், விசுவாசிங்கள். நிச்சயமாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவையற்ற மன அழுத்தத்திற்கு உங்களை ஒப்புக்கொடாதீர்கள். ஒரு புள்ளி விவரம் இவ்வண்ணமாய் சொல்லுகிறது. ஒரு ஆண்டில் ஏறக்குறைய 5 லட்சம் ஆண்கள், அதற்கு ஈடாக பெண்களும் மன அழுத்தத்தினாலேயே மரித்து போகிறார்களாம். பார்த்தீர்களா? வேற வியாதி, நோய், விபத்து இல்ல, அதெல்லாம் சேர்க்கல. வெறும் மன அழுத்தத்தினாலேயே இத்தனை பேர் மடிந்து போகிறார்கள் என்று சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை பத்திரமா பார்த்துக்கிறது உங்க பொறுப்பு. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை பத்திரமாய் பார்த்துக் கொள்வது உங்களுடைய பொறுப்பு. உங்கள் குழந்தைகளை, உங்கள் குடும்பத்தை நீங்கள் உங்களை காத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய பெரிய பொறுப்பு. அதற்கு நீங்க செய்ய வேண்டியது ஹாப்பியா இருங்க, அவங்கள ஹாப்பியா வச்சுக்கோங்க. இல்லை என்றால் மனப்பதற்றம் அதிகமாகி எனக்கு அதிலேயே, எனக்கு இதிலேயே என்ற ஒரு குறைவான ஒரு நிலைகள் அதிகரித்து வாழ்க்கை ஓட்டத்தை மிக வேகமாக நடத்தி கொண்டு செல்வதற்கு பல வகையான அழுத்த வருத்தங்களை நீங்கள் உங்கள் மேல் பொருத்தி கொண்டு என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் அதை அடைஞ்சிட்டாங்க, இது அடைஞ்சிட்டாங்க, அவங்க வீட்டை கட்டிட்டாங்க, அவங்க காரை வாங்கிட்டாங்க, அவங்க பங்களாவை கட்டிட்டாங்க, இவங்களுக்கு இது கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு அது கிடைச்சிருச்சு, அவங்களுக்கு அது முடிஞ்சிருச்சு, எனக்கு இது முடியல, எனக்கு இது நடக்க மாட்டேங்குது, எனக்கு இது ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வகையான அழுத்த வருத்தம் உங்களை உந்தி தள்ள ஆரம்பித்து தேவையற்ற மனநிலையிலே வேறு விதமான ஒரு கெமிக்கல், ஒரு ரசாயனம் எதிர்மறையாக சுரப்பிகள் சுரந்து 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 உங்களுடைய மன அழுத்தத்தை அதிகரிக்க செய்கிறது, வருத்தத்தை அதிகரிக்க செய்கிறது, வியாகுலத்தை அதிகரிக்க செய்கிறது. அதிகரிக்க 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 செய்து நாளுக்கு நாள் மிகுந்த ஒரு பாதிப்பை உங்கள் உடலும் மனமும் அனுபவிக்க ஆரம்பித்து விடுகிறது. வாழ்க்கை என்பது ரேஸ் இல்லைங்க. வேகமாய் 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 ஓடுவதற்கு இது ஆண்டவர் தந்த ஒரு அற்புதமான ஒரு அனுபவம்.
கூலா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு விசுவாசத்தோடு நடத்தி செல்வார் என்ற நோக்கத்தோடு கொடுக்கப்பட்ட பொறுப்பு கடமைகளை அன்னன்னைக்கு எதை செய்யணுமோ அதை பெஸ்டா செய்யுங்க. அவர் சகலவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். என்னென்ன காலகட்டத்திலே உங்களுக்கு எதை ஆயத்தம் செய்து தர வேண்டுமோ அதை நிறைவாய் தருவார். ஆகவே நம்பிக்கையோடு இருங்கள். அதை தவிர்த்து விட்டு பயத்திற்கும் பதற்றத்திற்கும் நீங்கள் ஆளாகாதீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மீனை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு நீந்த தெரியும். அது ஒரு நாளும் பறக்க ஆசைப்படாது. ஐயோ நான் பறக்கவே இல்லையேன்னு சொல்லி வருத்தப்படாது. அதுக்கு நீந்த தெரியுமா? அந்த ஏரியாவில் அது எப்படி ஹாப்பியாக தன்னை வச்சுக்கணும் அதை நிறைவாது செய்யும். ஒரு பறவை எடுத்துக்கொள்ளுங்கள். அதுக்கு நீந்த தெரியாது, அதுக்கு பறக்க தான் தெரியும். அந்த பறவை ஒரு நாளும் ஐயோ எனக்கு நீந்த தெரியலையே, அவன் அந்த மீனெல்லாம் நீந்துதே, நான் நீந்தலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அழுத்தத்துக்குள்ள வருத்தத்துக்குள்ள போகாது. அப்ப நீங்க யோசிக்கணும், உங்களுடைய எல்லைக்கு தகுந்தாற் போல் உங்கள் விசுவாச நிலையின்படி நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். அப்ப உங்க வாழ்க்கையில ஒரு அபார நிலை அடைய வேண்டுமையானால் உங்கள் கவலைகளை நீங்கள் வளர்த்தி கொள்ளக்கூடாது, உங்கள் பயங்களை நீங்கள் வளர்த்தி கொள்ளக்கூடாது. சோகத்தையும் காயத்தையும் பழிவாங்கும் உணர்வையும் தேவையற்ற மன உளைச்சலுக்கு ஏதுவான விஷயத்தையும் நீங்கள் நம்பிக்கைக்கு புறமான விஷயங்களையும் அதிகரித்து கொண்டு எனக்கு அது நடக்கலையே இது நடக்கலைன்னு சொன்னீங்கன்னா பாதிப்புகள் தான் வரும். ஆகவே வாழ்க்கையில சிறந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? முதலாவது சந்தோஷமா இருங்க. இரண்டாவது ஆண்டவர் மேல அவருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கையா இருங்க. மூணாவது எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய வார்த்தையை பெருசா பாருங்க. அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசம் அதிகரிக்கும். உங்கள் விசுவாசம் அதிகரித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். பயத்தையும் கவலையையும் பதற்றத்தையும் வளர்த்து வைத்துக் கொண்டு பெரிய காரியங்கள் நடக்கவில்லை என்று நீங்கள் ஆதங்கப்படுவீர்களே, ஆனால் அது நம்மை அழிக்கும் சக்தியாக மாறிவிடும். அதை தவிர்த்து விட்டு விசுவாசத்தையும் நம்பிக்கையையும் அன்பையும் சந்தோஷத்தையும் வளர்த்து கொண்டு பாருங்கள். ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் அனுபவிப்பதற்கு வேண்டிய எல்லா உச்சிதமான நன்மைகளும் கொஞ்சம் கொஞ்சமா குறைவா இல்ல, சம்பூர்ணமா உங்களுக்கு கிடைக்குங்க. ஆகவே இளைப்பாறுதலோடு நிம்மதியோடு சந்தோஷத்தோடு கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சு இந்த திங்கட்கிழமை உங்களுடைய டிராவல்ல, உங்க படிப்புல, உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க போக்குவரவு, உங்கள் கொடுக்கல் வாங்கல் எல்லாவற்றிலையும் கூலா செய்யுங்க. கவலைகளை கர்த்தர் மேல் வையுங்கள். உங்கள் பாரங்களை அவர் மேல் வையுங்கள். கர்த்தர் நடத்துவார். ஹாப்பியா இருங்க. தேவையை சந்திப்பார். போதுமானவராக இருப்பார். எல்லாவற்றையும் எனக்கு சாதகமாய் அமைய பண்ணுவார் என்ற நல்ல ஒரு சாந்தமும் நிம்மதியும் சமாதானத்தையும் அதிகரித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உடல் ஏக்கமும் மன ஏக்கமும் நிம்மதியா இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, எல்லாத்தையும் நீங்க அடைய முடியும். தைரியமா இருங்க. நீங்க தோற்றே போகல. ஒரு காரியம் நடக்கவில்லை என்றபடினால் நீங்கள் தோற்றுவிட்டீர்கள் என்ற அர்த்தமும் அல்ல. இன்னும் உங்க கேம் முடியல, இன்னும் உங்க லைஃப் முடியல, இன்னும் உங்க வாழ்க்கை முடியல. எப்ப முடியும்? நீங்க ஜெயிச்ச பிறகுதான் எல்லாமே முடியும். ஓகேங்களா? ஆகவே சில தோல்விகள், சில கால தாமதங்கள், சில ஏமாற்றங்கள், உடனே சில விஷயம் நடக்கலன்றதுனால நம்பிக்கையை இழந்து விடாமல் ஹாப்பியா சந்தோஷமா நடக்கும், அமையும், முடியும், வாய்க்கும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமாய் முன்னேறி செல்லுங்கள். இந்த நாள் நீங்கள் ஜெயிக்கிற நாள். இந்த நாள் நீங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நாள். ஹாப்பியா இருங்க, ஹாப்பியா இருங்க. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருளி செய்வார். உங்கள் வாஞ்சையெல்லாம் நிறைவேற்றுவார். இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி இந்த திங்கட்கிழமை உங்களுடைய பயணங்கள், பிரயாணங்கள், உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட, உங்களுடைய நலமுள்ள வாழ்வு செழிப்படைய உங்க ஒவ்வொருவருக்காக நான் விசேஷமா ஜெபம் பண்ண போறேன். கண்களை மூடி நம்ம ஜெபிக்க போற இந்த நேரத்திலே இன்றைக்கு பிறந்த நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரி எஸ் நான்சி, அன்பு சகோதரி ஜி பிரியதர்ஷினி, அன்பு சகோதரி கீதா, அதுபோலவே அன்பான பிள்ளைகள் ஜே காட்சன், அன்பு மகள் பிளஸி ஜெனிலின், அதுபோலவே இன்றைக்கு திருமண நாள் காண்கின்ற நம்முடைய அன்பு சகோதரர் பி பன்னீர்செல்வம், சிஸ்டர் எஸ்தர் தம்பதியார், அன்பு சகோதரர் சதீஷ், சிஸ்டர் கலைவாணி தம்பதியார், அன்பு சகோதரர் எஸ் நெல்சன் மண்டேலா, சிஸ்டர் மோனிஷா தம்பதியார். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அன்பின் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே, இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி, இந்த திங்கட்கிழமை இந்த காலையிலே பல பதற்றங்கள், பயங்கள், திகில்கள், காலதாமதமாகிறதே, வாழ்க்கை ஓட்டத்திலே, வாழ்க்கையினுடைய மேன்மை அடையக்கூடிய நிலையிலே நாங்கள் பின்தங்கி விட்டோமோ, இன்னும் காரியங்கள் கைக்கூடி வரவில்லையே என்ற அச்ச, வருத்த, பரிதாப, சோக மனநிலைகள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்குமே. ஆனால் எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகல ரகமான பதற்றங்கள், பயங்கள், அச்சங்கள், மன வலிகள், அழுத்தங்கள், உடல்நிலையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் முழுமையாய் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு நீங்குவதாக. நாங்கள் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நாங்கள் நம்புகிற ஆராதிக்கிற தேவன் எங்களுக்கு சம்பூர்ணமாய் தருவார் என்ற உத்தமமான நம்பிக்கையோடு, உத்வேகத்தோடு உடைய பிள்ளைகள் முன்னோக்கி செல்ல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகள் தருவீராக. வார்த்தை கேட்ட என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமல் விசேஷமாக ஆசீர்வதிப்பீராக. இன்றைய நாளில் பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டுகளை நன்மைகளால் முடிசூட்டுகிறவரே, அன்பான பிள்ளைகளுக்கு நீங்க தந்திருக்கிற இந்த ஆண்டையும் வருஷத்தையும் அனைத்து ரகமான நன்மைகளால் முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு வளமும் நலமுமான நன்மைகளை நீர்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே வர்ஷிக்க பண்ண வேண்டுமென வல்லமை மிகுந்த திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மனதாரமுடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.